ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பேபி கிச்சன். நீங்கள் மொசரில்லா சீஸ் வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு பசும்பால் வேணும். நான் 6 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். இதில் நான் லெமன் ஊற்றிருக்கேன். பால் பொறுக்கிற மாரி சூடில் இருக்கும் போது அப்போயே லெமன் ஊற்றிடணும். ஃபுல்லு பொங்கி வரக்கூடாது. நான் அப்போயே லெமன் ஊற்றிட்டேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் லெமன் ஊற்றினீங்கன்னா அது பன்னீராக மாறிடும். நான் லைட்டாக பொறுக்கிற மாரி இருக்கிற சூடில் இருக்கும் போதே நான் லெமன் ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் 2 to 3 minutes வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ பால் லைட்டாக திரஞ்சி வரும். இங்கே பாருங்கள், இது நல்லா இழுக்கிற மாரி உள்ள மாரி நல்லா ஸ்டிங்கியாக வருதா, இந்த மாரி தான் அது திரஞ்சி வரும். நீங்கள் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா திரஞ்சி உங்களுக்கு சீஸ் மாரி வரும். இந்த பால் நீங்கள் பேக்கெட் பாலில் பண்ணால் வராது. ஊற்றுறவங்கக்கிட்டேருந்து வாங்கினா தான் வரும். இது நான் ஹாட் வாட்டரில் போட்டுட்டேன். எனக்கு இந்த தடவை 50 கிராம் கிட்டக்க பன்னீர் வந்திருக்கு. நான் ஹாட் வாட்டரில் போட்டேன். நெக்ஸ்ட்டு கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணணும். ஹாட் வாட்டரில் ஒரு 2 to 3 times பண்ணிவிட்டு கடைசியில் கோல்ட் வாட்டரில் போட்டிங்கன்னா எனக்கு 50 to 60 கிராம் வந்துச்சு. இங்கே பாருங்கள் என்னோடய மொசரில்லா சீஸ் எப்படி இருக்குன்னு. இந்தமாரி இழுத்து பார்த்தா லைட்டாக நல்லா நூல் மாரி வரணும். நான் இந்த மொசரில்லா சீஸ் வச்சு பீஸா பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹோம்மேட் பீஸா எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அது டவா பீஸா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டவா பீஸா பண்ணேங்கிறத நான் போடுறேன்.